மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷனர்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த 8வது ஊதிய குழுவோட அப்டேட் வந்துடுச்சு. சம்பளம் எவ்வளோ ஏறப்போகுது, பென்ஷன் எப்படி மாறும்னு தெரிஞ்சுக்க எல்லோரும் ஆர்வமாக இருக்கீங்க தானே. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இதுதான் சம்பள உயர்வுக்கு முக்கியமான விஷயம். புது ஊதிய குழு வரும்பொழுது பழைய சம்பளத்தை வச்சு புது சம்பளத்தை கணக்கிடுறதுக்கு இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பயன்படுத்துவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா பழைய சம்பளத்தை இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டரோட பெருக்கினா புது சம்பளம் கிடைக்கும். இப்போ இருக்க 7வது ஊதிய குழுவில் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.57 இருந்தது. உதாரணத்துக்கு ஒருத்தரோட பழைய சம்பளம் 10,000 இருந்தால் புது சம்பளம் 25,700 இருக்கும். ஆனால் 8வது ஊதிய குழுவில் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.92 2.86 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை 2.86 இருந்தால் சம்பளம் வேறு லெவலில் உயரும். இப்போ ஒருத்தர் 20,000 வாங்கினா புது சம்பளம் 57,200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இந்த டேபிளில் பாருங்கள், 7வது ஊதிய குழுவுக்கும் 8வது ஊதிய குழுவுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரியும். அரசு ஊழியர்கள் எல்லோரும் இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும், சம்பளம் எப்போ உயரும்னு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா பதவிக்கும் ஒரே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கணும்னு பலரும் விரும்புகிறாங்க. சீக்கிரமே நல்ல செய்தி வரும்னு நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் அப்டேட்டுகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.